அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை வைத்துள்ளார் என்று ஒரு வழக்கானது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமையும் இந்திய குடியுரிமை வைத்துள்ளார் என்ற சர்ச்சை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த சர்ச்சையை டாக்டர் சுப்பிரமணிய சாமி பல ஆண்டுகளாக எழுப்பி வந்துள்ளார். அவரும் ஒரு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கானது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாஜகவுக்கு ஆதரவான வழக்கறிஞர் விக்னேஷ் சிசிர் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளாரா, அதாவது பிரிட்டன் குடியுரிமை பெற்றுள்ளாரா என்பதை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் மனு அனுப்பியிருந்தேன். இந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 2 முறை மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து பதில் பெற முயன்ற பொழுது தனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே தற்போது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மனுவானது அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அட்டாவ் ரஹ்மான் மசூதி மற்றும் சுபாஷ் வித்யார்த்தி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட என்னவென்றால், VVS சர்மா என்ற ஒருவர் பிரிட்டிஷ் அதிகாரியுடன் தொடர்பு கொண்ட பொழுது சில தகவல்களை பிரிட்டன் அரசு உறுதி செய்துள்ளது. அதை பார்க்கின்ற பொழுது ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே இது குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த நிலையில் மத்திய அரசின் துணை சாலிசிட்டர் ஜெனரல் SP பாண்டே ஆஜராகி வாதிடுகையில், சம்பந்தப்பட்ட நபரின் புகார் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறது, அது குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் என்பவர் அமித்ஷா. இப்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில்தான் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை பெற்றவரா இல்லையா என்பதை முடிவெடுக்கின்ற அதிகாரம் உள்ளது. இது குறித்து இதுவரை நடத்திய விசாரணை என்ன, அதில் பெறப்பட்ட தகவல் என்ன என்பதையும், அல்லது CBI விசாரணைக்கு உத்தரவிடப்படுவதாகவும் ஏதோ ஒரு முடிவை தற்பொழுது அவர் நீதிமன்றத்திற்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதாவது நீதிமன்றமானது இந்த மனுவின் பந்தை உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவிற்கு அனுப்பி வைத்து விட்டது. இதன் முடிவானது என்ன என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தியின் குடியுரிமையானது அமித்ஷா முடிவெடுப்பதில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்திய சட்டப்படி இந்திய குடிமகன் ஒருவர் 2 நாடுகளில் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்க முடியாது. அப்படி வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற வேண்டுமென்றால் இந்திய குடியுரிமையை அவர் கைவிட்டிருக்க வேண்டும். இதுதான் சட்டம். இப்படி 2 இரட்டை குடியுரிமை பெற்றிருந்த ஒரு நபர் தேர்தலில் இந்தியாவில் போட்டி போட்டு MP ஆக முடியாது என்பது ஒரு அடிப்படை விதி. இந்த விதிக்கு புறம்பாக ராகுல் காந்தி செயல்பட்டிருந்தால் அவர் MP பதவியை பறிக்க வேண்டும் என்றும் இந்த மனுதாரரான விக்னேஷ் சிசிர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ முடிவு உள்துறை அமைச்சர் கையில் இருக்கிறது. இந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதன் அறிக்கை என்ன என்பதை டிசம்பர் மாதம் 19க்கு முன்னதாக தாக்கல் செய்த வேண்டும் என்று 3 வாரங்களுக்கு இந்த விசாரணையை அலகாபாத் உயர்நீதிமன்றமானது தள்ளி வைத்துள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் இறுதியாக தெரிவித்த கருத்து என்னவென்றால், வந்த புகாரின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, என்ன விசாரணை செய்துள்ளது, அதை பற்றி முதலில் இந்த உயர்நீதிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த மனு மீது என்ன நடவடிக்கை என்பதை உறுதி செய்யும் என்று தெளிவாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ராகுல் காந்தி மோடி என்ற ஜாதியை அவதூறாக பேசியதாக ஒரு 2 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவருடைய MP பதவி பறிக்கப்பட்டும் அவருடைய MP இல்லத்தையும் அவர் காலி செய்துவிட்டு சென்றார். ஆனால் அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் மீண்டும் MP பதவியில் போட்டியிட்டு அவர் MP-யாக இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி ஜாமீனிலும் வெளியே இருக்கிறார். இப்படி பல்வேறு வழக்குகளில் ராகுல் காந்தி எதிர்காலமானது சிக்கியுள்ளது.
தற்பொழுது இரட்டை குடியுரிமை குறித்து உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் அமித்ஷா அவருடைய அறிக்கை என்ன வருகிறது அதை பொறுத்து ராகுல் காந்தி எதிர்காலமானதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும்.